ஆகஸ்டுக்கு பிறகு ஆங்காங்கே பெரும் தேசத்தின் தலைவர்கள் தங்கள் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். பெரும் தலைவர்கள் பலர் தங்கள் பதவிகளை விட்டு விலகி ஓய்வெடுக்கலாமா என்ற ஒரு சிந்தனையும் வர துவங்கிவிடும். எனவே ஆண்டின் ஆகஸ்டுக்கு மாசத்துக்கு மேல ஆட்சி மாற்றங்கள், அதே போல உலகெங்கும் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் பணமதிப்பின் சரிவு, வேலை வாய்ப்பிலே தள்ளாட்டங்கள், இதெல்லாம் என்னன்னா பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. பங்குச்சந்தைகள் மேலெழுந்த வாரியாக எழுந்தாலும் ஆண்டு இறுதி வரை எவ்வாறு செல்லும் என்றெல்லாம் சொல்ல இயலாது. அப்போ தங்கம் என்ற ஒரு முதலீடெல்லாம் சொல்றாங்க. விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கெல்லாம் ஜூன் ஜூலைக்கு மேல நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விடலாம். அப்போ ஒரு பொருளோட மதிப்பு என்ன, லிக்விடிட்டின்னு. அதை வாங்கி விற்கிறது எளிமையா இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. அப்போ இத்தனையும் இருக்கே, நான் என்னதான் செய்வேன்? என்ன உப்பு விற்க போனா மழை பெய்யுது, இது வேண்டா பஞ்சு வித்தா காத்தடிக்குதுன்னா ஒரே ஒரு விஷயம், இறைபக்தி கட்டாயம் தேவை. திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள். ஃப்ரீலான்சிங் போன்றவற்றிலே கவனம் செலுத்துங்கள். அவ்வப்போது தேவையானவற்றிற்கு மட்டும் சோஷியல் நெட்வொர்க்கிங்கை பயன்படுத்துங்க. இந்த வருடம் உங்கள் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டிய வருடம்.